ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு பாஸ்தா ரெசிபி வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு பாஸ்தா போட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா அப்போ தான் பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். நான் வந்து இந்த பாஸ்தா எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சைட் பை சைட் நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து இந்த சைட்லேயும் பார்த்துப்போம், ஏன்னா பாஸ்தா வந்து ஒட்டிடும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி இது வதங்குற வரைக்கும் நம்ம வந்து சைடில் அந்த பாஸ்தாவையும் செக் பண்ணிப்போம் வெந்துடுச்சா அப்படின்ட்டு. இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா வந்து அது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற மசாலா வந்து மெயின் 1 2 3 மேகி மசாலா. மேகி மசாலான்னு கடையில் கேட்டாலுமே கிடைக்கும், ஜஸ்ட் 10 ருபீஸ் என்னமோ தான். இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் எப்படினாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து டார்க் சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருப்போம். அந்த மேகி மசாலாலேயும் உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஃபைனல் டச்சாக வந்து பெப்பர் தூள் இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பெப்பரையும் சீரகத்தையும் அரைச்சி வச்சுருப்போம், ஸோ அதுதான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு, ஸோ அதனால் என்னால் போட முடியல. அவ்வளோதான் கைஸ், சூப்பராக வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் பாஸ்தா செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.